வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இந்த வீடியோல பிப்ரவரி 2024 ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் எல்லாத்தையும் எம்சிக்யூ வைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ், ரயில்வே அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் த மாஸ்கட் ஆஃப் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் 2024? ஸோ இதை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் கேலோ இந்தியாவுக்கான பேசிக்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். 2024 விண்டர் கேம்ஸ் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்ல நடந்துருச்சுங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா நம்மளோட லடாக் ரீஜன்ல வந்து நடந்திருக்கும். இது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நடக்கணும், மவுத் வாட்டரிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட் வந்து எங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, குல்மார்க் ஜம்மு காஷ்மீர்ல வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கதான் கேலோ இந்தியாவுக்கான மாஸ்கட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாஸ்கட் எதை பத்தினா அந்த ட்ரெடிஷனல், அதாவது நம்ம ஜம்மு காஷ்மீர் லடாக்கோட ட்ரெடிஷனல் பயோடைவர்சிட்டி வந்து என்னன்னா காமிக்கிற மாதிரி ஸ்னோ லெப்பார்டை வந்து என்னன்னா வச்சிருப்பாங்க. சரியா, இந்த நீங்க இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்னோ லெப்பார்ட் தான் வந்து மாஸ்கட். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஷீன் இ ஷி அப்படின்னு சொல்றாங்க. ஆர் எல்ஸ் வந்து என்ன ஷான் அப்படின்னு கூட சொல்றாங்க. சரியா, இந்த லடாக் ரீஜன். சரி, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லடாக் என்னென்ன கேம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஐஸ் காக்கி, ஸ்பீட் கேட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜம்மு காஷ்மீர் குல்மார்க்கோட ரீஜன் வந்து என்னன்னா ஸ்கை மவுண்டரிங், ஆல்பைன் ஸ்கையும், ஸ்னோ போர்டிங், அதே மாதிரி வந்து நாட்டிக் ஸ்கையும், அதே மாதிரி கொண்டாலா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரெண்டு பார்ட்டா கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, ஷீன் ஈஷி. ஸோ இதுதான் வந்து மாஸ்கட் ஆஃப் வந்து கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் 2024. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 2. Who was conferred with a Lifetime Achievement Award by Sports Journalists Federation of India and Delhi Sports Journalists Association at the National வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா? ஸோ இந்த கொஸ்டினுக்காக இருக்கான ரீசன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது கரெக்டான ஆன்சர் வந்து பிடி உஷா. இவங்களுக்கு தான் வந்து இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருப்பாங்க. பட் பிடி உஷா அகைன் வந்து நியூஸ்ல இருந்தாங்க. அது காரணம் என்ன, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட்மே இவங்க தான். சரிங்களா, லாஸ்ட் 1 இயர் வரைக்குமே நியூஸ்ல இருந்தது காரணமும் நம்மளோட இந்தியன் பாக்ஸர் வந்து என்னன்னா டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது ஒழுங்கா கோஆபரேஷன் இல்லைன்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல்ல வந்து பேசியிருந்தாங்க. சரிங்களா, அதனால இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இந்த பிடி உஷா பத்தி அடிஷனல் அங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா, இவங்க என்னன்னா ட்ராக் அண்ட் ஃபீல்டு அத்லெட் சொல்லுவாங்க. இவங்களோட வந்து என்னன்னா சொந்த ஊர் கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்ட், கேரளா. சரிங்களா, அடுத்து ஷி பிகம் த வந்து பிரசிடென்ட் ஆஃப் வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். இவங்க மொத்தம் 23 வந்து மெடல்ஸ் வாங்கியிருப்பாங்க ஏஷியனோட வந்து சாம்பியன்ஷிப். சரிங்களா, அதுல 14 வந்து கோல்டு. ஓகே, அடுத்து என்னன்னா ஃபோர்த் வந்து என்ன முடிச்சிருப்பாங்க எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 ஒலிம்பிக்ஸ்ல வந்து 400 மீட்டர் ஹடில்ஸ் ஃபைனல். சரிங்களா, ஆல்சோ நோனஸ் வந்து என்ன பயோலி எக்ஸ்பிரஸ் அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு பிடி உஷா ரிலேட்டட். அதனால வந்துன்னா இது பாத்துங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பிடி உஷா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின், ஹூ ரீசென்ட்லி வந்து சிங்கிள் டைட்டில் ஆஃப் சென்னை ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட்? ரீசென்ட் டைம்ல இந்தியால நிறைய வந்து என்னன்னா ஓப்பன், ரீசெண்டா வந்து என்னன்னா பெங்களூர் ஓப்பன், சென்னை ஓப்பன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க டென்னிஸ் டோர்னமெண்ட்ல. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா சுமித் நாகால். ஸோ இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா டாப் வந்து என்ன சிங்கிள் பிளேயர் இன் இந்தியா வின் வந்து என்ன டென்னிஸ் இன் வந்து என்னன்னா சென்னை ஓப்பன். சரிங்களா, இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இவர் வின் பண்ணியிருக்காரு. இதுல கரெக்டான ஆன்சர் மட்டும் பார்த்து வச்சுங்க. ஏன்னா நிறைய வந்து என்னன்னா டென்னிஸ் ரிலேட்டா வந்துட்டு இருக்கனால கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அப்ப கரெக்டான ஆன்சர் சுமித் நாகல். இவர் தான் வந்து சென்னை ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்டோட வின்னர் சிங்கிள் டைட்டிலோட. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4, விச் டீம் ஹாஸ் வின் த 15th வந்து சிஇசி ஐஸ் ஹாக்கி கப் சாம்பியன்ஷிப் அட் வந்து எங்க நடந்திருக்கும், கார்கில் லடாக் நடந்திருக்கும். சரி, இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராஷ் வேரியன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து என்னன்னா இந்த டைம் வந்து வின்னர். சரிங்களா, 15 சிஎஸ்சி வந்து ஐசி ஹாக்கி கப் சாம்பியன்ஷிப். இவ தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த சாம்பியன்ஷிப் நடந்தது லடாக்ல தெரிஞ்சுக்கங்க. யார் வின்னர், இது நம்ம டொமஸ்டிக் லெவல்ல வந்து என்ன நடக்கு. சரியா, இந்தியா லெவல்ல நடக்கிற ஒரு காக்கி வந்து சாம்பியன்ஷிப், அது ஐசி காக்கி. சரிங்களா, ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். இதோட எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பை வந்து டிஸ்ட்ரிக்ட் யூத் சர்வீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வந்து கார்கில். சரிங்களா, இதுல மொத்தம் வந்து 31 மென்ஸ் டீமும் 4 உமன்ஸ் டீமும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதுல போத் கர்போ உமன்ஸ் டீம் இருக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சக்சஸ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து வின்னர் மென்ஸ் டீம்ல வந்து டிராஸ் வேரியர். சரிங்களா, ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது. டிராஸ் வேரியர் வின்னர் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th வந்து என்ன சிஇசியோட ஐசி காக்கி கப். இது இந்தியா லெவல்ல நடக்கிற வந்து என்னன்னா ஒரு சாம்பியன்ஷிப். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5, with whom did the education ministry sign the agreement to promote football games in the industry? இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஏன்னா நம்ம ஃபுட்பால் கேம்ஸ் வந்தாவே இன்டர்நேஷனல் பாடி யாரு, ஃபிஃபா. ஸோ அதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். நான் அடிஷனலா இங்க கொடுத்துருக்கேன். அதாவது இமேஜ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இவர் தான் வந்து என்னன்னா ஃபிஃபாவோட வந்து சேர்மன். சரியா,
இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கூட சைன் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வில் டிஸ்ட்ரிபியூட் வந்து 11 lakh ஃபுட்பால்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இந்த ஃபேஸ்ட் மேனர். என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் லெவல்ல வந்து ஃபுட்பால் கேமை ப்ரொமோட் பண்ணணும், அதுக்காக வந்து நான் சைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் ஃபிஃபா ரிலேட்டடா வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். 2022 கட்டால் நடந்துச்சு, அர்ஜென்டினா பின்னர். இது வந்து தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 2026 வந்து ஹோஸ்ட் பண்றது யார் அப்படின்னா, கனடா, மெக்சிகோ அண்ட் யூஎஸ் தான் ஹோஸ்ட் பண்றாங்க. யூஎஸ் வந்ததுனால சொல்றேன், ஐசிசி T20 வேர்ல்டு கப் வந்து இந்த வருஷம் யூஎஸ் தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து ஃபிஃபாவோட வந்து U20 உமன் வேர்ல்டு கப் இருக்குல்ல, அது காஸ்டாரிக்கா தான் வந்து 2022 ஹோஸ்ட் பண்ண போறாங்க. U17 என்ன அப்படின்னா 2022 இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 2023 வந்து ஆஸ்திரேலியா நியூஸ் தான். சரிங்களா? மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் இந்த ஃபிஃபா வந்து பிரேசில் 5 டைம் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த ஃபிஃபா ரிலேட்டடா அதோட வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ஒன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாத்துக்கணும். இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் இருக்கும், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் அண்ட் இத்தாலி. இதுதான் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் வந்து ஃபிஃபான்னு சொல்லுவாங்க. இப்ப கரண்ட் வந்து செக்ரட்டரி ஃபாத்மா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க. சரிங்களா? பெருசா வேற எதுவும் தெரிஞ்சதுல. ஃபவுண்டட் வந்து 1904. இதோட ஃபவுண்டிங் வந்து என்னன்னா, ஹெட் குவார்டர் சுவிட்சர்லாந்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இது எல்லாமே பேசிக்ஸ். ஏன் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஃபிஃபா கேட்கறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் எலிமினேஷனுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஃபிஃபா. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6, விச் கண்ட்ரியோட உமன்ஸ் டீம் வந்து கோல்டு மெடல் இந்த பேட்மிண்டன் ஏசியாவோட வந்து டீம் சாம்பியன்ஷிப்? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இந்தியா தான். சரிங்களா? அதுவும் இந்தியாவோட உமன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன வின் பண்ணியிருப்பாங்க, கோல்டு மெடல். அதனால வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது நம்ம இந்தியா வின் பண்றாங்க, அது கேட்கறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ல. சரி, இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவோட உமன் டீம் வந்து என்னன்னா வின் பண்ணியிருக்காங்க பேட்மிண்டன் ஏசியா டீமோட சாம்பியன்ஷிப்ஸ். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். கரெக்டான ஆன்சர் இந்தியா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7, 8-year-old அஸ்வந்த் வந்து கௌஷிக் பிகம் த யங்கஸ்ட் பிளேயர் டு டிஃபிட் த கிராண்ட் மாஸ்டர். யாரை டிஃபிட் பண்ணதான் கொஸ்டின் கேட்கறாங்க. எப்பன்னா சுவிட்சர்லாந்து நடந்த வந்து கேம்ஸ். சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் வந்து அஸ்வந்த் கௌஷிக். இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கேன். இந்த பையன் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் மாஸ்டர் டிஃபிட் பண்ணிருக்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெசத் ஸ்டோபா அப்படின்னு இருக்கல. இவர் தான் வந்து டிஃபிட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? மிச்சம் இருக்க எல்லாமே வந்து என்னன்னா, இந்த பையனோட வந்து அடிஷனல் கொடுத்துருக்கேன். அதாவது ஹி எமர்ஜ்ட் அஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் சாம்பியன். இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ ட்ரிபிள் சாம்பியன் இது வந்து செஸ்ஸோட வேரியேஷன். கிளாசிக், அதே மாதிரி ரேபிட் அண்ட் பிளிட்ஸ். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 8 வந்து என்ன, ஈஸ்டர்ன் ஏசியாவோட யூத் சாம்பியன்ஷிப். சரிங்களா? ஸோ ஹீஸ் வந்துன்னா இந்தியன் பான், சிங்கப்பூர் வந்து ரெசிடென்ட். ஸோ இதுதான் வந்து நீ இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8, ஹூ ஹாஸ் வின் த யூஎஸ் பேஸ் நேஷனல் வந்து பாக்ஸிங் அசோசியேஷன் இன்டர் கான்டினென்டல் சூப்பர் ஃபெதர் வெயிட் டைட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த கொஸ்டின் ஏன் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது யூஎஸ் பேஸ்ட் வந்து என்னன்னா ஒரு பாக்ஸிங் வந்து சாம்பியன்ஷிப். இதை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, இது இந்தியன் வந்து வின் பண்ணியிருப்பா. சரிங்களா? அதனால இது இம்பார்ட்டன்ட். கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா மன்தீப் சாங்கரா. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ இவர் தான் வந்து வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல இருந்து நான் வந்து அவரும் அடிஷனலா இங்க கொடுத்துறேன். ஹீஸ் வந்து அன்டிஃபிட்டட் சோஃபா. இது நடந்த வரைக்கும் கேம்ல வரைக்கும் வந்து டிஃபிட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து பாக்ஸிங் அப்படின்னு போயிட்டாவே வந்து அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம். ஸோ ஹீஸ் வந்து இந்தியன். ஃபேமஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாக்ஸிங்கோட இதுல. சரிங்களா? அப்ப மன்தீப் ஜாங்கரா. இவர் தான் வந்து வின்னர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயலாம். கொஸ்டின் நம்பர் 9, ஹூ ஹாஸ் பின் செலக்டட் அஸ் அ டார்ச் பேரர் ஃபார் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் கேம்? இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர் வந்துச்சுன்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? இது கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா அபினவ் பிந்த்ரா. அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரோட அடிஷனல் நான் பேசிக்ஸ் கொடுத்துருக்கேன். இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியனோட இண்டிவிஜுவல் வந்துன்னா கோல்டு மெடலிஸ்ட் அட் ஒலிம்பிக் கேம்ஸ். சரிங்களா? எந்த கேம்ஸ்ல வாங்கியிருப்பாரு அப்படின்னா 2008 வந்து என்னன்னா பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் கேம்ல 100 மீட்டர் ஏர் ரிஃபில் ஈவெண்ட்ல வந்து இது பண்ணியிருப்பாரு. ஆல்சோ வந்து என்ன அத்லெட்டிக் கமிஷனோட வந்து மெம்பர். அது என்ன இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. சரியா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன, இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா 2024, இதுல வந்து சில கேம்ஸ் அடிஷனலா கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து என்ன பிரேக்கிங். சரிங்களா? பிரேக்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஆல்ரெடி யூத் ஒலிம்பிக்ஸ் கேம்ல 2008 ஆட் பண்ணாங்க. இப்ப இந்த ஒலிம்பிக்ஸ் கேம் நார்மலோட இதுல வந்து ஆட் பண்றாங்க. பிரேக்கிங்னா ஒண்ணு கிடையாது, பிரேக் டான்ஸ். அதுக்கான இமேஜ்மே கொடுத்துருக்கீங்க. இந்த பிரேக் டான்ஸ் இது பண்றதெல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க பாரிஸ் 2024. இப்ப 2026 இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து யூஎஸ்ல நடக்க போகுது. அதுல சில கேம்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அது ஒன் ஆஃப் த கேம் வந்துட்டு கிரிக்கெட்டே ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வச்சுக்கிறேன். இன்கேஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம், அபினவ் பிந்த்ரா. இவர் தான் வந்து செலக்டட் அஸ் டார்ச் பீரர் ஃபார் வந்து பாரிஸோட ஒலிம்பிக் கேம்ஸ் ஃபார் இந்தியா. சரியா? அடுத்த கொஸ்டின் போயலாம். ஸோ 10th கொஸ்டின், விச் கண்ட்ரி வந்து டைட்டில் ஆஃப் வந்து ஐசிசி அண்டர் U19 வேர்ல்டு கப் 2024? ஸோ இந்த கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருந்துச்சு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது 2024 ஐசிசி வந்து U19 வேர்ல்டு கப் இருக்கு பாத்தீங்களா,
இது இனிஷியலா என்னன்னா ஸ்ரீலங்கால நடந்ததா வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க, ஓகேவா. பட் லேட்டா ஸ்ரீலங்காவோட வந்து என்னன்னா அந்த கிரிக்கெட் பாடியை வந்து ஐசிசி வந்து என்ன பேன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. டெம்பரரி பேன் பண்ணதுனால ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் U19 வேர்ல்டு கப் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. இதுல யார் வின் பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணிருப்பாங்க. இந்தியா ரன்னர் அப். இன்னும் அடிஷனலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைமா வந்து என்ன ஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை நம்மள வந்து டிஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணிருப்பானா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணிருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 11. Recently, Tata Zero Krishnarao Cakeward passed away. He was associated with which sport? So, இந்த மாதிரி கொஸ்டின் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ல எழுதுன்னு வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர் அதுவும் பர்டிகுலர்லி வந்து என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுவும் பர்சனாலிட்டி ரீசெண்டா யாராவது இறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்க இறந்துருக்கலாம் இல்ல ஏதாவது வந்து சக்சஸ் பண்ணிருக்கலாம். அதை கொடுத்துட்டு இவங்க ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்னு கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இது கரெக்டா ஆன்சர் வந்து ஹி வாஸ் வந்து இந்தியன் கேப்டன், சரிங்களா. ஸோ இவர் வந்து 95 இயர்ஸ் ஓல்டு, அதுவும் ஓல்டஸ்ட் லிவிங் இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா. இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல பரோடா வந்து என்னன்னா ரஞ்சி ட்ரோபி அப்ப வந்து என்னன்னா வின் பண்ணி கொடுத்துருக்காரு, சரிங்களா. ஸோ கரெக்டா ஆன்சர் என்ன அப்படின்னா ஹீ இஸ் ரிலேட்டட் டு வந்து கிரிக்கெட், சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 12. United வந்து World Wrestling has recently revoked the suspension of which countryயோட wrestling federation. இது அகைன் நியூஸ்ல வந்து அப்பியர் ஆயிட்டு இருந்தது. அது காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. அதாவது யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் இப்ப வந்து லிஃப்ட் பண்ணிருப்பாங்கன்னா அதை சஸ்பெண்ட் பண்றதுக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது நம்மள வந்து WFA இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபெயில் டு கண்டக்ட் எலெக்ஷன் ஆன் டைம். அது ஏன் எலெக்ஷன் வந்து அவங்க டைம்ல கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அத்லெட்ஸ் வந்து என்னன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தனால அவங்களால எலெக்ஷன் ஒழுங்கா கண்டக்ட் பண்ண முடியல. அதனால வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ரீசெண்ட் டைம் வந்துன்னா அந்த இதெல்லாம் வந்து என்னன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி எல்லாம் வந்து என்னன்னா கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த சஸ்பென்ஷனை வந்து என்னன்னா ரிவோக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஓகேவா நியூஸ்ல அப்பியர் இருக்கிற காரணம் இதுதான். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து இந்தியா, சரியா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 13. The men's marathon world record holder Kelvin Kiptum 24 has died in the road accident. He was from which country இருக்குல்ல. இது அகைன் நியூஸ்ல வந்து அப்பியர் ஆயிட்டு இருந்த ஒரு நியூஸ் தான். ஸோ இவர் தான் வந்து என்ன கெல்வின் குப்டும், சரிங்களா. இவர் என்னன்னா கென்யா நாட்டை வந்து என்ன சேர்ந்தவர். ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பார். இவரோட ஏஜ் வந்து 24, சரிங்களா. அகைன் இவர் வந்து என்னன்னா ரெக்கார்டு வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான். மென்னோட வந்து என்ன மராத்தான் ரெக்கார்டு எவ்வளவுன்னா 2 hours வந்து 35 செகண்ட்ல ஓடி இருப்பாரு. எங்க நடந்திருக்குன்னா சிக்காகோல, சரிங்களா. ஸோ இதுல இருந்து என்னன்னா யாரை பீட் பண்ணிருப்பேன் 2 times வந்து ஒலிம்பிக் சாம்பியன் எலிசின்னு சொல்லுவாங்க. இவரோட வந்து ப்ரீவியஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு ஈவாசா வந்து ஃபர்ஸ்ட் மேன் டு ரன் வந்து மராத்தன் அண்டர் 2 hours 1 minute ஏன்னா இவர் ஓடினது வந்து 2 hours 35 செகண்ட்ல ஓடிப்பார். அப்ப 2 hours 1 minute ஓட ஒரே வந்து மராத்தன் ரெக்கார்டு ஹோல்டர் வந்து கெல்வின் குப்டும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஈ வாஸ் ரிலேட்டட் டு கென்யா. Question number 14. Which cricket player has been named as வந்து captain of IPL greatest all time team? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஐபிஎலோட வந்து சக்சஸை கமோபரேட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டீமை வந்து என்னன்னா இது பண்ணிருப்பாங்க, சரிங்களா. அந்த டீம் செலக்ட் பண்றதுக்கு சில பேனல் இருக்கும். அந்த பேனல்ல யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து ஃபார்மர் கிரிக்கெட்டர் பிளஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாமே இருப்பாங்க. இதுல என்னன்னா அந்த டீமுக்கான வந்து என்னன்னா ஐபிஎல் ஸ்குவாட் பார்த்தீங்களா. ஸோ அதுல வந்து MS தோனி வந்து கேப்டனா இருப்பாரு. அதே மாதிரி அடிஷனல் பிளேயர் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த சக்சஸ் ஐபிஎலோட வந்து சக்சஸை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. கரெக்ட் ஆன்சர் வந்து மகேந்திர சிங் தோனி. ஹி வாஸ் வந்து என்னன்னா சூசன் அஸ் கேப்டன் ஃபார் வந்து கிரேட்டஸ்ட் ஆல் டைம் டீம், சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15. வேர் இஸ் த வந்து ஃபோர்த் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் பீங் ஹெல்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து விண்டர் கேம்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது கரெக்டான ஆன்சர் வந்து குல்மார்க், சரிங்களா. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் வந்து 2 பார்ட்டா கண்டக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா லடாக் ரீஜனையும், செகண்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீரையும் வந்து கனெக்ட் பண்ணாங்க, சரியா. ஜம்மு காஷ்மீரோட கரெக்டான பிளேஸ் வந்து குல்மார்க், சரியா. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப அவன் வந்து லடாக் அப்படின்னு கொடுத்துருந்தான்னு வச்சுக்க நம்ம சூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவன் லடாக்னே இல்ல குல்மார்க்ன்றதுனால அதை எடுத்துக்கிட்டோம், சரிங்களா. இப்ப ஜம்மு காஷ்மீரோட வந்து லெப்டினன்ட் கவர்னர் இவர் தான் வந்து என்னன்னா 4th எடிஷன் ஆஃப் வந்து கேலோ இந்தியா கேமை வந்து இனாகிரேட் பண்ணிருப்பாங்க. என்ன பிளேஸ் குல்மார்க், சரிங்களா. இந்த இமேஜ் வந்து ஆத்தர் வச்சுக்க அடிக்கடி வந்து என்னன்னா இமேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மைண்ட்ல வந்து நல்லாவே சேவ் ஆகும். ஸோ அதுக்காக சொல்றேன், சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 16. Who was declared joint winner of வந்து SAF Women
U19 வந்து என்னன்னா சாம்பியன்ஷிப் வித் இந்தியா. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனல்ல வந்து சில கான்ட்ரவர்சி நடந்ததுனால இதோட லிஸ்ட், அதாவது வின்னரை வந்து ரெண்டு பேருக்குமே கொடுத்துருப்பாங்க. ஜாயின் வின்னர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ் அண்ட் இந்தியா. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த சாஃப் U19 வந்து 2024 சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சுன்னா பங்களாதேஷ் நடந்துச்சு. இதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா MCQs இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பிப்ரவரி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதே இதுல அடிஷனல் அவார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.